மீடியா ட்ரீம்ஸ் நிறுவனத்தின் திரைப்பட தயாரிப்பு பிரிவு துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் மற்றும் பத்திரிகை உலக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கடந்த 5 ஆண்டுகளாக சின்ன திரையில் பல புதுமைகளை படைத்த எங்கள் நிறுவனம் இந்த தைத்திருநாள் அன்று புதியதொரு பரிமாணம் எடுக்கின்றது. சினிமா அப்படின்னாலே ஆடியோ விஷுவல் மீடியம் தான். ஸோ சில விஷயங்களை நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் உடைய ஆடியோ விஷுவல்ஸ் உங்களுக்காக. 2009 ஒரு ஆரம்பம். 2010 சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக தேர்வு. இது புதிய இயக்குநர்களுக்கான பிரம்மாண்டமான மேடம். ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் வழங்கும் நாளைய இயக்குனர். சிறந்த இயக்குநர்களுக்கான தேடலின் போது பல புதிய முகங்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமானார்கள். நாளைய இயக்குனரில் ஒளிபரப்பாகும் குறும்படங்கள் இணையதளங்களில் அமோக வரவேற்பு பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியின் பயணத்தின் பொழுது தயாரான குறும்படங்களின் எண்ணிக்கை சீசன் 1 106 படங்கள், சீசன் 2 170 படங்கள், சீசன் 3 143 படங்கள். இந்த குறும்படங்கள் விதவிதமான கதை அம்சங்களுடன் தயாரானது. ஆக்ஷன், ஹாரர், ஃபேண்டசி, thriller, drama. மனுஷனாடி புள்ள மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே. Comedy, animation, இந்நிகழ்ச்சியின் நடுவர்களின் விமர்சனங்கள் அனைத்தும் போட்டியாளர்களின் திறமைகளை மேலும் வளர்த்துள்ளது. இன்டென்ஷனல் இந்த கதை நீங்க பண்றதுக்கான காரணம் என்ன? தமிழ் திரை உலகத்தினர் அனைவரும் இந்நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்து வருகிறார்கள். நாளைய இயக்குநர்கள் பற்றி நமக்கென்ன கவலை என்று நினைப்பவன் அல்ல நான். நாளையுடன் எனக்கு சம்பந்தம் இருப்பதாக நம்புவதால் இந்நிகழ்ச்சியின் மூலம் திரைப்பட இயக்குனராகும் வாய்ப்பு பலருக்கு கிடைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இயக்குனர் பாலாஜி மோகன் தான் இயக்கிய காதலில் சொதப்புவது எப்படி என்ற குறும்படத்தை முழு நீள திரைப்படமாக இயக்கும் வாய்ப்பை பெற்றார். சின்ன சேலஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேங்க. அது இவ்வளவு கொடுமையா போய் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளைய இயக்குனரில் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்ட கார்த்திக் சுப்பராஜ் இதன் மூலம் பீட்சா என்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தார். இப்பொழுது நாளைய இயக்குனர் சீசன் 4 வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. 2013 புதியதோர் பரிமாணம். சின்ன திரையில் பல புதுமைகளை கொடுத்த ஜேவி மீடியா ட்ரீம்ஸ் நிறுவனம்
2013ஆம் ஆண்டிற்கான திரைப்பட தயாரிப்பை தொடங்குகிறது. நாளைய இயக்குனர்களின் கனவுகள் இன்றே நிஜமாகட்டும்.